ராமோட தத்த எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் இறந்த அதே சமயத்தில் ராம் பிறந்தனால அடுத்த எம்ஜிஆராக பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு தாத்தா. ராமு எந்த தவறும் செய்யாமல் நேர்மையாக இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது அவங்க தாத்தாக்கு வெளிப்படையாக தெரியாது. ராமு அப்படி இப்படின்னு கோல்மால் பண்ணி போலீஸ் ஆயிடுறாரு. ஒரு ஹேக்கர் குரூப் வந்து கவர்மெண்ட்டுக்கு பெரிய இம்சை கொடுத்துட்ருக்கு. அவங்கள பிடிக்கிறதுக்கு ராமு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதே டைமில் தான் அவருடைய சுயரூபம் என்னன்னு அவங்க தாத்தாவுக்கு தெரியுது. அதுக்கு தாத்தாவோட ரியாக்ஷன் என்ன, அதுக்கப்புறமா ராமு அவருடைய ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கிறத மீதி கதை. கார்த்தியை பொறுத்த வரைக்கும் என்ன ரோல் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணிடுவார். அது காமெடியாக இருந்தாலும் சீரியஸாக இருந்தாலும், காமெடி கலந்து சீரியஸ் ரோலாக இருந்தாலும் செமையாக அதில் ஃபிட் ஆகிடுவார். இந்த படத்துலையும் அப்படி தான். முதல்ல கொஞ்சம் வில்லனாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி ஹீரோவாக ஆகிடுறாரு. நெகட்டிவ் ஷேடாக வர டைமில் பயங்கர கலாட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஹீரோவாக எம்ஜிஆர் மாதிரி ஆனதுக்கப்புறம் அது வேறு மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருடைய மேனரிசம், பாடி லாங்குவேஜ் எல்லாமே செம்ம. அவர் சீன்ஸ்லாம் நல்ல ஒரு காமெடி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அவருடைய உண்மையான முகம் தாத்தாவுக்கு தெரிஞ்சதும் அந்த இடத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது. ராஜ்கிரண் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். எப்போவுமே அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். கீர்த்தி ஷெட்டிக்கு பெரிய ரோல் இல்லைனாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருக்குது. அவங்க கேரக்டர் டிசைனிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருது. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் போர் அடிக்காமல் தான் போகுது ஸ்டோரி. கொஞ்சம் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான். யூஸ்வலாக ஒரு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஆகிற ஒரு ஹீரோ ஸ்டோரி தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கிறதுனால எந்த தொய்வும் இல்லாமல் அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரிப்பீட்டட் சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்குது. மியூசிக் ஓகே, ஆனால் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் போட்டு ரீமிக்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தோஷ் நாராயணனுக்கு பாராட்டுகள். செகண்ட் ஹாஃபில் எடிட்டிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். இந்த தடவை இந்த கார்த்தி படம் பொங்கலுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரீட்டாக தான் அமையும்னு தோணுது. கார்த்தி ஃபேனாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த மூவியை ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். மூவி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.